ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வெண்டைக்காய் மசாலா. இது சப்பாத்தி, பூரி, ரைஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் கூட. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவிட்டு சுத்தமாக மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். 4 கிராம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானிலி வச்சுருக்கிறேன். வானிலி நல்லா காயிட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். வானிலி நல்லாவே காஞ்சிடுச்சு. நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம வெண்டைக்காவை போட்டு வதக்கிடலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். பூண்டோட பச்சை வாசனை நல்லாவே போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. வதங்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துடலாம். சாரி, நான் தயிர் சொல்ல அப்பயே மறந்துட்டேன். நீங்கள் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காவை நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டா ஒரு 2 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வேக விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்க போகிறேன். அது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேருங்க, இல்லைன்னு பரவாயில்ல. நீங்கள் கொத்தமல்லி கூட இதுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே நல்லா இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.